ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். இது கலியுகம், அதனால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு நிமிஷம் நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கோமா? கலினா என்ன? களி எங்க இருக்கான்? ஏன் ஒரு மனிதனோட மனசுல கோபம், பொறாமை, பேராசை, தவறான நடத்தைகளுக்கான அந்த எண்ணங்கள், பயம், இது எல்லாம் நம்மளோட மனசுல ஏன் தோணுதுன்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கோமா? இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க. இது ஏதோ ஒரு புராண கதைகள் கிடையாது. இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்துட்டு இருக்க விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் இதை கவனமாகவும் முழுவதுமாகவும் கேட்கணும். புதிதாக ஒருத்தங்க திருமணம் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தம்பதிகள், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுருக்காங்க. அந்த தம்பதிகள் பார்த்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லையே, கணவனும் மனைவியும் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே பிரளயமே நடந்துடும். ஒரு நாள் இரவு தான், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரளயமே நடந்துடும். அது பாட்டு பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடும், அவங்க அம்மா வீட்டுக்கு. ஒரு நாள் போதும். ஒரே மாதிரி சாத்வீக குணம் கொண்டவங்களாக இருந்தாலும் ஒரே அறையில் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? சண்டை வந்துடும் இந்த கலியுகத்தில். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு யுகம் இது. அதாவது கலிக்கு ரொம்ப பிடிச்சதே பிரச்சனை, அடுத்தது ஏமாற்றம். பிரச்சனை, ஏமாற்றம். எங்கே பார்த்தாலும் ஏமாற்றுறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் யாரை ஏமாத்துறாங்க, அவங்க இதுன்னு அப்படியே வரிசையாக போய்கிட்டே தான் இருக்கும். காலையில் ஆஃபீஸ்க்கு போவோம், போகிற வழியில் ஆட்டோவில் ஏறுவோம். 50 ரூபா வாங்கணும் சார்ஜ், ஆட்டோ சார்ஜ். ஆனால் 100 ரூபாய் கேட்பாங்க. அவனை திட்டிக்கிட்டே ஆட்டோவில் ஏறி ஆஃபீஸ்க்கு போகிறது. அங்கே போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் நம்ம யாரையாவது ஏமாத்துறது. அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஆஃபீஸில் சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம கடைக்கு போவோம். கடைக்கு போனால் அங்கே போனால் கடையில் அவன் நம்மளை ஏமாற்றுவான். இப்போ கலப்படம் பண்ண பொருளை கொடுத்து ஏமாற்றுவான். இப்படியே மாறி 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 அப்படியே அந்த ஏமாற்றம் நிறைந்த ஒரு உலகமாகவே இது இருக்கு. இது மட்டுமா? இந்த மது, சூதாட்டம், போட்டி, பொறாமை, தவறான நடத்தை, பெண்களிடம் தவறான ஒரு உறவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு. இது எல்லாத்தையும் அழிக்கவே முடியாது. வேற வேற ரூபம் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமாலாம் இந்த சூது விளையாட்டெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கும் போது அது வேற ஒரு ரூபம் எடுத்து இப்போ நம்ம மொபைலில் ஆன்லைன் கேமாக வந்திருக்கு. ஆன்லைன்லேயே சூதாட்டம் நடக்குது. ஆன்லைன்லேயே தவறான உறவுகள், பெண்கள், அது விஷயம், அது இதுன்னு எல்லாமே நம்ம கைக்குள்ளேயே வந்துருச்சு. ஒரு சில காலகட்டத்துக்கு நின்ன மாதிரி இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் கம்மியான மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா அது வேற ஒரு ரூபம் எடுத்து வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிப்பாட்டவே முடியாது. அடுத்தடுத்த பரிமாணங்களில் அது அப்டேட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மதுபானமே எடுத்துக்கோமே, இந்த குடிக்கிற பழக்கம், அதெல்லாம் வேற வேற ரூபம் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தணும். இப்போ இருக்க கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மதுபானத்தை தயாரிக்கிறது ஒரு 4 கம்பெனி தான். அந்த 4 கம்பெனிக்காரங்கிட்ட இதை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. யாரும் குடிக்க போகிறது கிடையாது, இது வெளியே வர போகிறதும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்களை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு. இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட ஒரு பூச்செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூச்செடி இருந்தால் கூட அந்த பூச்செடி நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பராமரிக்கணும். அதுலேருந்து அப்போ தான் பூக்கள் கிடைக்கும். அதையும் நம்ம முறையான நேரத்தில் தான் அந்த பூக்களை கூட பறிக்கணும். நம்மளோட பூந்தோட்டம் தானே, அதை அப்படியே வேட்டையாட ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு செடியாக என்ன ஆகும்? எல்லாம் நாசமாக போயிடும். ஒரு அரசனுங்கிறவன் ஒரு பூச்செடி நம்ம கையில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட பராமரிச்சாங்கன்னா அந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. சரி, வாங்க நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகள்லாம் கேட்க ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. தொடர்ந்து முழுவதுமாக கேளுங்க. நம்ம பாபாவோட அருளால் இந்த கலியுகத்தில் நம்ம எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத ஸ்ரீமத் பாகவத கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பரீட்சித் மகாராஜா அவருக்கு இந்த நாட்டோட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நாட்டை ஆளும் அந்த பட்டாபிஷேகம் செய்து அரசராக பதவியை ஏற்றுட்டாரு. நேற்றைய பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க பஞ்சபாண்டவர்கள் இமயம் நோக்கி பயணம் போயிட்டாங்க. அவங்க முக்தி அடைவதற்காக, பகவானோட திருவடி சரணமடைவதற்காக அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவர் நல்ல முறையில் அவரோட தாத்தா யுதிஷ்டர் மாதிரியே தர்ம வழியில் நல்ல ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கலியுகத்தோட அவதாரம் வரப்போகிற காலகட்டம் அது. அதாவது மொத்தம் 4 யுகம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், அடுத்தது கலியுகம். இந்த 4 யுகத்தில் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் வரப்போகிற நாட்கள் அது.
இவர் பரீட்சித் மகாராஜா வேட்டைக்கு வந்து போறாரு காட்டுக்குள்ள போகும்போது அங்க வந்து ஒரு பசு மாடும் ஒரு காளை மாடும் 3 கால் உடைஞ்சி ஒரு காலில் மட்டும் நின்றுகிட்டு இருக்கு. அந்த 4வது காலையும் உடைப்பதற்காக ஒருத்தன் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். ராஜா மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான். யாருடா இவன், ராஜா மாதிரி இருக்கான், இப்படி கொடுமையான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனோட உருவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு. இதுலதான் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது. கலிபுருஷன் அவதாரம் எடுத்து வரும்போதே வந்து ராஜா மாதிரி வந்திருக்கான். அதான் இப்ப சொல்லுவோம்ல, இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லாரும் நிறைஞ்சிருப்பாங்க. நம்ம தான் பார்த்து கவனமா இருக்கணும். கலிபுருஷனோட அவதாரமே அப்படிதான் நடந்தது. ராஜா மாதிரி வந்திருக்கான். அதனால நம்ம ஒருத்தங்களோட உருவத்தை வைத்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ராஜா மாதிரி இருக்கிறவன் 2 விலங்குகளோட, பசுமாட்டோட காலையும் எருதுகளோட காலையும் வந்து உடைச்சு 3 காலை உடைச்சிட்டான். 4வது காலையும் உடைக்க போறா. இவர் வந்துட்டாரு. வந்து அந்த காளை மாடையும் பசு மாடையும் சமாதானப்படுத்திட்டு பரீட்சித் மகாராஜா பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கவும், இந்த மாடுகள் வந்து சொல்லுது, நாங்க வந்து அந்த பசு மாடு சொல்லுது, நான் வந்து பூமி தேவி, இந்த காளை மாடு வந்து தர்மதேவன், எங்களை வந்து இவன் வந்து கொடுமைப்படுத்துறான், கலியுகன் வந்துட்டான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த மாடுகள் வந்து மறைந்து போகுது. கலிபுருஷனை வந்து பரீட்சித் மகாராஜா பிடிச்சி, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ உடனே இங்கேருந்து கலையை போ, உனக்கு இந்த உலகத்துல இடமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், மகாராஜா நான் இங்க வந்துட்டேன், இனிமேல் என்னால போக முடியாது, துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டம் இது, அதனால நான் இங்கதான் இருந்தாகணும், நான் உங்களை சரணடைஞ்சு கேட்கிறேன், எனக்கு நிலையாக தங்குவதற்கு இடங்களை நீங்களே சொல்லுங்க. சரணடைந்து கலிபுருஷன் கேட்கவும் இவர் முதல்ல 4 இடங்களை கொடுக்குறாரு. 5வது இடம் கொஞ்சம் யோசிக்காம கொடுத்துறாரு. முதல்ல அந்த 4 இடங்கள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம். மது, சூதாட்டம், ஒழுக்கக்கேடான பால் உறவு, அடுத்ததாக பிராணிகள் கொலை, அதாவது உயிர்களை வந்து கொலை செய்வது. இந்த 4 இடங்களை வந்து கொடுக்குறாரு. 4 இடங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் இவரு இந்த கலிபுருஷன் சொல்றாரு, இந்த 4 இடங்களும் ஒரே இடமா இருக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும்னு கேட்கவும், இவர் என்ன பண்றாரு, யோசிக்காம அளவு கடந்த தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ நீ அங்கெல்லாம் இருந்துக்கோ, அளவு கடந்த தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. தங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும். பொறுமையா முழுவதுமா கேளுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. தங்கத்தை நம்ம எப்படி கையாளணும் அதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்ப அளவு கடந்த தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல 4 இடங்கள் சொல்லியிருக்காரு, நல்லா கேட்டுக்கணும். மது இருக்கவே கூடாது, சூதாட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் இருப்பாரு. அடுத்தது, மற்ற பெண்களிடத்தில் ஒழுக்கக்கேடான தவறான உறவுகள் இருக்கவே கூடாது. அடுத்தது, உயிர் கொலை, எந்த உயிரினத்தையும் நம்ம வந்து கொலை செய்யக்கூடாது. இந்த 4 விஷயங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் 5வது ஒரு விஷயத்த வந்து யோசிக்காம கொடுத்துட்டாரு. அளவு கடந்த தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீ இருக்கலாம்னு சொல்லவும் சொன்னதுதான் தாமதம். அடுத்த நிமிஷம் இவர் கிரீடத்துல ஏறி உட்காந்துட்டாரு. பரீட்சித் மகாராஜாவோட கிரீடத்துல. அது ராஜாவோட கிரீடம் எப்படி இருக்கும், அளவு கடந்த தங்கம் வைரம் அது இதுன்னு எல்லாம் இருக்கும்ல, அவரோட கிரீடத்திலே போய் ஏறி உட்காந்துட்டாரு. அங்க வந்தது வேணா, இவருக்கு யோசிக்காம கொடுத்துட்டாரு. பரீட்சித் மகாராஜாவோட தலையிலேயே கிரீடத்திலே ஏறி உட்காந்துட்டாரு. இப்படி கலியுகமும் ஆரம்பித்து விட்டது. கலியும் வந்துட்டாரு. கலி தன்னோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காரு, பரீட்சித் மகாராஜா கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. இவர் ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு. பரீட்சித் மகாராஜா வேட்டைக்கு போறாரு. போகும்போது சமீக முனிவர் அப்படிங்கிறவர் ஒருத்தருக்கு வந்து தியானம் செய்துட்டு இருக்காரு. இந்த கதைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் பொறுமையா முழுவதுமா கேளுங்க. சமீக முனிவர் வந்து தவம் செஞ்சிட்டு இருக்காரு. இவரு தண்ணீர் தாகமா இருக்கு, கேட்கிறாரு, தண்ணி கொடுங்க 2 வாட்டி கேட்கிறாரு. அவர் தவ நிலையில் இருக்கிறதுனால இவர் அரசன் பேசுறத அவர் வந்து கவனிக்கல. ஆனா சமீக முனிவர் கேட்காம நம்ம வந்து அலட்சியப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்காக இவர் கறி வேற தலையில உட்கார்ந்து இருக்கிறாரா, கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தா என்ன செய்வோம், நம்ம தான் உடனே அதுக்கு வந்து நம்ம எதிர்வினை ஆட்டிடணும். கோபத்தை நம்ம எப்படியாவது காமிச்சிடணும், இல்லைன்னா நமக்கு தான் அவ்வளவுதான், வெறிமலையா வெடிச்சிருவோமே நம்ம தான். கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, எங்கேயாவது ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கோங்க. அப்படி இல்லையா, யாரு மேல கோபம் வருதோ அவங்களோட போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணா அப்படின்னு திட்டுங்க. கோபம் வர்றது இயற்கை தான். கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம கோபத்தை எப்படி கையாளுறோம், அதை எப்படி கட்டுப்படுத்த முடியலனாலும் கூட அதை எப்படி கையாளுறோம், நமக்குள்ளேயே அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு நம்மளோட வாழ்க்கை. அதுக்காக தான் இந்த ஆன்மீக பாதையில நம்ம வந்து பயணம் செய்துட்டு இருக்கோம். இப்ப இவருக்கு அந்த கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம என்ன பண்றாரு, இறந்து போன ஒரு பாம்போட சடலத்தை எடுத்து அந்த சமீக முனிவருக்கு மாலையாக போட்டுட்டு போயிட்டார்.
அவர் தெரிஞ்சுலாம் செய்யலை, களி செய்ய வச்சுட்டாரு. களி வந்து செய்ய வச்சுட்டாரு. இப்படிதான் நம்ம சக்திக்கு மீறிலாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில நேரத்துலலாம் ஒரு சில பேர் நம்ம மேல வந்து பழி போடுவாங்க. அந்த பழியெல்லாம் வந்து நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருக்கோம், நம்ம மேல பழி போடுறாங்கன்னா கூட நம்ம வந்து ஏத்துக்கலாம். சரி, ஓகே. அப்ப நம்ம வந்து வருத்தப்படலாம். நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டோம். அது ஒரு நம்ம மேல வந்து பழி போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏத்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படலாம். ஏன்னா வருத்தப்பட்டா தான் அடுத்த வாட்டி அந்த தவற செய்யாம இருப்போம். ஆனா நம்ம செய்யாத தவறுக்காக ஒருத்தவங்க வந்து பழி போடுறாங்க அப்படின்னா அது நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது நம்மளோட கருமத்திலேயே சேராது. அது அவங்களோட கருமத்துல சேரும். அதற்காகலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா நெறைய பக்தர்கள், நெறைய சகோதர, சகோதரிகள் நான் செய்யாத தப்புக்காக என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்க. செய்யாத தப்புக்காக இப்படி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நினைத்து கவலையே படக்கூடாது. இது அதே மாரி தான். இவரு வந்து தெரிஞ்சு செய்யாத தவறு. இது வந்து அவரோட கண்ட்ரோல்லே கிடையாது. இவரு மீறின ஒரு விஷயம். பரீட்சித் வந்து இந்த மாரி செஞ்சுட்டாரு. இவரு தவ நிலையில இருக்காரு. ஆனா சமீக மகரிஷி இதுக்காக வந்து கோபப்படவே இல்ல. அவரு வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு அந்த ஆன்மீகத்துல படிப்படியா உயர்ந்து அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து போயிருக்காரு. அவரு இதற்காக எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றல. அவரு வந்து பொறுமையா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. எந்த ஒரு கோபமும் அவர் மனசுல வரல. யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் போய் எதிர்வினை ஆட்டிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு போயிட்டாரு. ஆனா நம்மலாம் அப்படி இருப்போமா? யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா 9 வார்த்தை திருப்பி பேசிருவோம். இவரு அப்படி இருக்காரு. ஆனா இவரோட மகன் வரான். அந்த பக்குவப்படாத பையன் சிறுங்கி. யார் இந்த அநியாயத்தை செஞ்சது அப்படின்னு நண்பர்கள்ட்டலாம் விசாரிக்கிறான். நாடை ஆளும் மன்னன் பரீட்சித் தான் இந்த விஷயத்த செஞ்சோன்னு சொன்னவும், இவன் எதையும் யோசிக்கல. ஏன் செஞ்சாரு? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? எதுக்காக இந்த நிகழ்வு நடந்தது? எதையும் அவன் தெரிஞ்சுக்கல. உடனடியா சாபம் குடுத்துடுறான். 7 நாளுக்குள்ள தக்ஷன் அப்படிங்கிற அந்த பாம்பு கடிச்சு அவர் வந்து இறந்து போவாரு அப்படிங்கிற சாபம் குடுத்துடுறான். இவர் பரீட்சித் மன்னர் வராரு, வீட்டுக்கு வராரு. வந்துட்டு தன்னோட ஆடையெல்லாம் மாற்றும்போது அந்த கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு எல்லாம் தங்க நகையெல்லாம் கழட்டி வச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு அது தெரியுது. நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்துட்டோம். நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை வந்து உணர்றாரு. அவருக்கு செய்தியும் வந்துருது. இந்த மாரி சிறுங்கி அந்த பையன் வந்து சாபம் குடுத்துட்டான். அந்தணரோட பையன் குடுத்த சாபம் வந்து பலிக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு வந்து தெரியுது. ஆனா அதுக்காக அவர் வந்து வருத்தப்படவே இல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை தான் குடுத்துருக்கிறான் அப்படின்னு அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு. அந்த 7 நாள்ல சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே அதுவே அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 7 நாளுக்குள்ள எப்புட்றா தப்பிக்கலாம்? அதுக்கு என்ன வழி? அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். இல்லையா? நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 5000 பணம் இருக்கே. அந்த பணத்த நமக்கு அப்புறம் யார் எடுத்துட்டு போவா? இந்த மாதிரிலாம் யோசனை வந்துரும். இல்லன்னா இந்த 7 நாளுக்குள்ள நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை வரும். இல்லன்னா பயத்துல நம்ம நடுங்க ஆரம்பிச்சுருவோம். இதுதான் நடந்திருக்கும். ஆனா இவரு அத எதையுமே செய்யல. தர்மம்னா என்ன? இந்த மனித வாழ்க்கையோட அந்த தர்மம் என்ன? அது எங்க இருக்கு? அப்படின்னு தேடி கிளம்பிட்டாரு. எல்லாத்தையும் தொறந்துட்டு தேடி கிளம்பிட்டாரு. சுகமுனிவரை சந்திக்கிறாரு. பாகவதத்தை கேட்கிறாரு 7 நாளுக்குள்ள. அது எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கேட்டிருக்கோம். பதிவுகள் மூலமாக இவங்க சந்திச்சது, பாகவதம் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம். களி எங்க இருக்காரு? களி எங்க இருக்காரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள தான் இருக்காரு. கோபம், பேராசை, அகங்காரம், தவறான எண்ணங்கள், மற்றவங்களை ஏமாத்துறது, சாபம் கொடுக்கறது. முக்கியமாக அந்த சாபம் கொடுக்கறது இருக்கவே கூடாது. பக்தர்கள் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய புண்ணிய விஷயங்கள் செய்றீங்க, நிறைய விரதங்கள் இருக்கீங்க, இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால கிடைக்கிற பலன் எல்லாமே போயிடும். சிறுங்கி அந்த பையனுக்கு சமீக முனிவர் சொன்னது தான். நீ சாபம் கொடுத்து உன்னோட பலன் எல்லாத்தையும் நீ இழந்துட்ட. நம்ம சாபம் கொடுக்க கொடுக்க நம்ம நாம ஜெபம் செய்து 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 விரதங்கள்லாம் இருந்து நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த புண்ணியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். மனதால கூட நம்ம அதை செய்ய போறது கிடையாது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அவனுக்கு ஏதாவது செய்யணும். இந்த மாதிரி நம்ம சொல்றது தான். நம்ம அதெல்லாம் செய்யற சக்தி இருந்தா நம்மளதான் மிகப்பெரிய அரக்கன். அதான உண்மை. நம்ம மனசுல இருக்க கோபம் அந்த இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட பெரிய அரக்கன் இருக்கவே முடியாது. ஆனா அதற்கான சக்தி இல்லை. கொஞ்சம் நம்ம பயந்துருவோம். அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா மனசால அதை நினைக்கிறோம் பாருங்களேன். அதுதான் களி. அதனாலேயே நம்மளோட புண்ணியங்கள் எல்லாம் போயிடும். களி எங்க இருக்காரு? நமக்குள்ளதான் இருக்காரு. கோபம், பேராசை, அகங்காரம், ஏமாற்றுறது, தவறான உறவுகள் நம்ம வச்சுக்கிறது, சூதாட்டத்துல மது குடிக்கிறதுனால இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இதுல தான் களி இருக்காரு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். 2 நல்லவங்கள ஒரே இடத்துல விட்டாலும் அங்க வந்து கலகத்தை ஏற்படுத்திடுவார் களி. ரொம்ப கவனமா கையாண்டு ரொம்ப கவனமா கையாண்டு தான் நம்ம இந்த கலியுக வாழ்க்கையை நம்ம வந்து நிறைவு செய்யணும். இறைவனோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். நம்ம அதுல சிக்கவே மாட்டோம். நம்ம நல்லா நினைச்சு பாருங்களேன். நெத்தியில ஒரு விபூதி வச்சுக்கோங்க. ஒரு நாமத்தை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெளியே போகும்போது யாராவது நம்மக்கிட்ட சண்டையே போட்டா கூட நம்ம அவங்கள தவறா எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டோம். ஏன்னா நம்ம நெத்தியில திருநீர் இருக்கு. நம்ம நெத்தியில
நாமம் போட்டிருக்கோம், கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கோம், கடவுளோட படம் நம்ம கையில வச்சிருக்கோம். அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், கெட்ட வார்த்தைகள் பேசுறது, கோபப்படுறத கூட நம்ம வந்து யோசிப்போம். நெறைய நண்பர்கள் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது, அதாவது சாமி விஷயமா ஏதாவது செய்யும்போது, நம்ம நான்வெஜ் சாப்பிடலாமா? அப்ப நான்வெஜ் சாப்பிடுறது கூட ஒரு தவறுங்கிறது நம்மளோட உள்வுணர்வு சொல்லுது பாருங்களேன். அது எல்லாமே நம்மளோட மனசுலேருந்தே வெளிய வரும். எப்பன்னா, இறைவனோட பகவானோட சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கும்போது, இந்த கலிபுருஷனால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நம்ம இந்த தங்கத்திலயும் வந்து கலி வந்து இருக்காரு அப்படிங்கிற மாரி வரம் வாங்கிட்டு வந்துட்டாரு. தங்கத்துல அளவு கடந்த தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து இருப்பாரு. இப்போ உங்ககிட்ட ஏதோ காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு, தங்கம் வாங்கலாம்னு நெனைக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான அந்த வளையலோ, செயினோ அதெல்லாம் வாங்கிட்டு, மீதம் இருக்கிற நகைகள என்ன பண்ணுங்க, பகவான் கிருஷ்ணரோட உருவ சிலை உங்க வீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சிருங்க. உங்களுக்கு தேவையானத மட்டும் நீங்க வந்து உபயோகப்படுத்துங்க. மத்தது எல்லாம் என்ன பண்ணுங்க, அவருக்கு வந்து போட்டு வச்சிருங்க. அவர் எடுத்துட்டு எங்கேயும் ஓட மாட்டாரு. அங்கேயே தான் இருப்பாரு. உங்க வீட்லயே தான் இருப்பாரு. அதனால அளவு கடந்த தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் களி இருப்பாரு. இதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக.